பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இயேசுவின் மேல் வைத்த மதிப்பு குறையவே கூடாது. ஆதார வசனம் மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். விசுவாச சந்ததி யார்? எந்த வார்த்தை இயேசு கேட்டார்? யாவீரின் வேலைக்காரர்கள் யாவீரின் குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்ற வார்த்தையை கேட்டார். யாவீர் ஜெப ஆலய தலைவர். அந்த காலத்தில் மக்கள் அவர்களை ரபி என்று அழைப்பார்கள். இந்த ரபிக்கள் யார் காலிலும் விழமாட்டார்கள். ஆனால் இந்த யவீர் தன் மகள் சாகும் தருவால் இருக்கிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று இயேசுவின் பாதத்தில் விழுந்து வேண்டிக் கொண்டான். உடனே இயேசு யவீரோடு புறப்பட்டார். வழியில் 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் இடைப்படுதல், அதனால் நேரமாகிவிட்டது. மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தி இது யவீரின் காதிலும் விழுந்தது. உடனே இயேசு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். ஏற்கனவே யவீரு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு விசுவாசத்தில் உறுதியாகத்தான் இருந்ததனால்தான் மரண அவஸ்தையாயிருக்கும் தன் மகள் மீது இயேசு கைகளை வைத்தால் போதும் பிழைப்பாள் என்பதில் உறுதியாக இருந்தான். இப்போது காரியம் முடிந்துவிட்டது. ஆனாலும் இயேசு, பயப்படாதே, விசுவாசமாய் உள்ளவராய் இரு என்ற வார்த்தை அவனை தொட்டது. அதனால் அவன் கலங்கவில்லை, பதிலொன்று சொல்லவில்லை. பயப்படாதே என்பதின் பொருள், செய்தி உண்மைதான், ஆனால் நீ கலங்கக்கூடாது, அதை நம்பக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் பயப்படாதே என்பதற்கு பொருள். இயேசு ஏதோ செய்ய போகிறார். அடுத்த வார்த்தை விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். காரியம் முடிந்துவிட்டது. ஆனாலும் விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லிக்கொண்டே யாவீரின் வீட்டிற்கு புறப்பட்டு வருகிறார். அவன் அழாமல் புலம்பாமல் அமைதியாக இருந்ததன் காரணம் அவனுக்கு புரியவில்லை. காரியமும் முடித்து விட்டது. இயேசுவின் வார்த்தையோ இந்த முடிந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளாதே என்பது போல திடமாக பேசுகிறார். ஏதோ நடக்கப் போகிறது என்பதை ஏற்றுக்கொண்டார். இழப்பை ஏற்கவில்லை என்பது அவனது மௌனமும் இயேசு தன்னோடு வருகிறதை வைத்து கணிக்க முடிகிறது. வந்தார், எழுப்பி கொடுத்தார். மார்க் 5:41. இதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள் மக்களே, நமக்கு வாக்கு கொடுத்தது யார் என்பதை பொறுத்துத்தான் நமது விசுவாசம் மேலோங்கும், நிலைத்திருக்கும். நம் மூலம் கிரியைகளினாலே விசுவாசம் வெளிப்படும். ஒரு காரியமாக தமிழக முதல்வரையே பார்க்க செல்கிறீர்கள். அவர் உடனே உங்கள் மனுவை வாங்கி கையெழுத்திட்டு அதிகாரியை கூப்பிட்டு இத்தனை நாட்களுக்குள் இதை முடித்து கொடுத்து விட வேண்டும் என்று காலத்தையும் குறிப்பிட்டு உத்தரவு போட்டு விட்டார். உங்கள் கண் முன்னாலேயே. நீங்கள் திரும்பி வரும்போது எப்படி வருவீர்கள்? அன்று உங்கள் வீட்டில் கொண்டாட்டம் இருக்கும் அல்லவா? இதற்கே இப்படி என்றால் சர்வ லோகத்தையும் படைத்தவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் உங்கள் விசுவாசம் டாப்பில் இருக்க வேண்டும் அல்லவா? சொன்னவர் உண்மையுள்ளவர் அல்லவா? அவருக்கு பொய் சொல்வதில்லை, பொய் சொல்ல முடியாது. அவர் வார்த்தை சொன்னது, அந்த வார்த்தைக்குள்ளேயே செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. செய்து முடிக்கும் வரை அவர் ஓய்வதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிவது போவதில்லை என்கிறார். என்ன பிரச்சனை என்றால், வாக்கு கொடுத்த நபரின் அதிகாரம் நமக்கு தெரியும். அவரை கண்ணால் கண்டோம், கேட்டோம். இங்கே கர்த்தரை கண்ணால் காண முடியவில்லை, அவர் சத்தம் கேட்க முடியவில்லை. அவரது வார்த்தையைத்தான் கண்களால் காண வேண்டும். இதுதான் பிரச்சனை. கண்டு விசுவாசிப்பது அல்லவங்க. காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். நீங்கள் அவரை காணவில்லை, அவர் சத்தத்தை கேட்கவில்லை, அவர் வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது. எதுவுமே உங்கள் பிடியில் இல்லை. ஆகிலும் நீங்கள் இதுக்கு பேர் தான் விசுவாசம். அவர் வார்த்தை ஆரம்பத்தில் பெற்றபோது எவ்வளவு நம்பிக்கை கொண்டோமோ அதை கடைசி வரை அதை கீழே இறங்க விடக்கூடாது, அந்த மதிப்பு மரியாதை இறங்க விடக்கூடாது என்கிறார் கர்த்தர். வாக்கு பெற்ற போது எத்தனை ஸ்தோத்திரம் செலுத்தினோம், அப்பா எவ்வளோ பெரிய வாக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ந்தோமே. அதையே பெரும் வரை தக்க வைத்து கொள்ள வேண்டும். என்மேல் வைத்த மதிப்பும் நம்பிக்கையும் இம்மை அளவு கூட குறைக்காதே என்கிறார். காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். நீ இந்த லிஸ்டில் இரு என்கிறார் நம்மை பார்த்து. நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். எல்லார் கண்கள் காண உன் விசுவாசத்தை மேன்மைப்படுத்துவேன். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஏதேனும் உண்டா? உன் தகுதி பார்த்து நான் செய்வதில்லை. நான் உன்னை என் ஜீவனை பார்க்கலும் நேசிக்கிறேன்.
என் கிருபை உனக்கு மேல் இருக்கிறது, அதனால் தான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன், நினைத்துப்பார் என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். ரோமர் 4:18 25 வரை தயவு செய்து வாசியுங்கள். இங்கே ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவானது ஒன்றுமே இல்லை. வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததி இருக்குங்கிறார். அவனும் வயதாகிவிட்டது, சாராளுக்கு கற்பு செலுத்து விட்டது. இது வெளியில் சொன்னால் சிரிப்பார்கள் இல்லையா? பிள்ளை வர வாய்ப்பே இல்லை. ஆனாலும் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவேன் என்பதை தேவனினுடைய வாக்கு. சொன்னவர் தேவன், சகலத்தையும் படைத்தவர், சொன்னவர் என்னை அழைத்து வந்தவர், இதுவரை கைவிட விடவில்லையே, இதை நான் நம்புவேன். சொன்னவரை அழைத்து வந்தவர் அல்லவா, என்னை கைவிடாமல் நடத்தி வந்தவர் அல்லவா, ஒரு குறைவெல்லாம் நடத்தி வந்தவர் அல்லவா, ஆகையால் உறுதியாக அறிக்கையிட்டு விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:21. அப்படியே நடந்ததே. யோசேப்பை பாருங்கள், அவன் விசுவாசத்தில் எப்படி வல்லவனானான்? தரிசனம் கொடுத்தார், சொப்பனம் கண்டான், ஆர்வ கோளாறுல அப்பாவிடமும் சகோதரிடம் சொல்லிவிட்டான். விளைந்தது என்ன? நேருக்கு மாறாக வந்தது. சொப்பனமோ பெரிய சொப்பனம், தலை நிமிர்ந்து நிற்கிற சொப்பனம், போட்டதோ குழியில். ஆனாலும் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை, ஒரு என்ன விசுவாசம்? கொடுத்தது என் தேவன். அவன் யாக்கோபின் மூலமாக வரலாறு கேட்டிருக்கிறான். தன் அப்பா எப்படி ஆண்டவரோடு பேசினார், ஈசாக் தன் தாத்தா எப்படி பேசினார், தன் பாட்டன் ஆபிரகாம் எப்படி, இதையெல்லாம் கேட்டு 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 விசுவாசம் கேள்வியினால் தான் வரும். இப்பொழுது அவனுக்குள் என் கர்த்தர் பார்க்கிறார். பார்த்ததனால்தான் என்னை இவர்கள் கொல்லாமல் குழியில் போட்டு விட்டுவிட்டார்கள். இப்படி ஒரு ஸ்டேஜாக நான் உயிரோடு இருப்பதற்கு காரணமே அந்த தரிசனம் நிறைவேறும் என்பதுதான். நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு காரணமே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தரிசனம் நிறைவேறியே தீரும். ஆகையால் அவள் வல்லவளானாள். ஏன் நீங்கள் வல்லவராகக்கூடாது? ஏன் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவராகக்கூடாது? காணாமல் இருக்கலாம், தலைகீழாக நடக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். கொடுத்த வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு எத்தனையோ வழியில் அது உறுதிப்படுத்தியும் காட்டியிருக்கிறார். பிடித்து கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள். நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும். இது நம்முடைய பங்கு. நம் பங்கை நாம் தான் செய்ய வேண்டும். அதை நிறைவேற்றி நிலைத்திருக்க வேண்டும். அவர் செய்வாரா மாட்டாரா, என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணத்தில் எட்டி எட்டி பார்க்கக்கூடாது. நம்முடைய வேலை என்ன, இன்னைக்கு என்ன செய்ய சொல்கிறார், அதை மட்டும் செய்ய வேண்டும். அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை எடுத்து எடுத்து பேச வேண்டும். இதன்படி எனக்கு நடக்கும், நான் ஆவேன் என்று சொல்ல வேண்டும். அதை எதிர்பார்க்கிறார். இன்று விசுவாசத்தை அனல் முற்றி எழுப்பிக் கொள்ளுங்கள். நாம் அவரிடம் மதிப்பும் அன்பும் வைத்திருப்பது உண்மையானால் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்ன கட்டளை? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த சூழ்நிலைகளை பார்த்து உனக்கு ஒன்றுமே நகராது போல் இருக்கிறதை பார்த்து நடக்காதோ என்று ஏற்றுக்கொள்ளாதே. அந்த நெகட்டிவை ஏற்றுக்கொள்ளாதே. நீ உறுதியாயிரு. என் மேல் வைத்த மதிப்பில் உறுதியாயிரு. என் மேல் வைத்த பாசத்தில் உறுதியாயிரு. நிச்சயம் நடக்கும், கிடைக்கும், உண்டாகும், உங்கள் கொம்பு உயரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அல்லங்க, கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாம். அப்பா, எங்கள் அவிசுவாசம் நீங்கி விசுவாசத்தில் ஆபிரகாமை போல வல்லவர்களாக ஆகும்படி எங்களது விருப்பம். உங்களது கிருபை போதுமானது. ஆவியானது எங்களை திடப்படுத்தி நிலைநிறுத்தி உறுதிப்படுத்துவாராக. நீர் கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதுவரை ஓய மாட்டோம். உங்கள் கண்களையே பார்ப்போம். நாங்கள் நம்புவது உம்மாலே வரும், மேலே இருந்து வரும், விடமாட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.